வணக்கம், நான் குஹன் சுவாமிநாதன். இது உங்கள் கோயம்புத்தூர் ஃபுட் கைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிஸ்னஸ் சீரீஸ்ங்க. பல பேருக்கு ஒரு உணவு சார்ந்த தொழில் தொடங்கலான்னு ஆசை இருந்தாலும் அதை எப்படி முறையாக பண்ணுறது, அதுக்கு தேவையான உரிமங்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லைங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி அதில் உள்ள உரிமங்கள், அதில் உள்ள பிரச்சனைகள், அதுக்குண்டான தீர்வுகள் எல்லாத்த பற்றியும் பேசுகிறது தான் இந்த பிஸ்னஸ் சீரீஸ். அதில் இன்றைக்கி முதல் பாகத்தில் உரிமங்கள் சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் நம்ம கூட ஒருத்தர் பகிர்ந்துக்க போகிறாரு. இந்த லைசன்சிங் பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலாக விளக்குறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் 50 வருஷத்துக்கு மேலே அவங்க உணவகம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த உணவகம் தான் நான்வெஜ்ஜில் அன்லிமிட்டெட் மீல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தது. பல இடங்கள்ல வெஜ் மீல்ஸை அளவு சாப்பாடு, முழு சாப்பாடுன்னு பண்ணிட்டு இருந்த இடத்துல நான்வெஜ் மீல்ஸை அளவு இல்லாமல் கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல முதல்ல இவங்க நான்வெஜ் மீல்ஸை அறிமுகப்படுத்துறாங்க அன்லிமிட்டெட் வெர்ஷன்ல. அந்த உணவகம் எதுன்னு உங்களுக்கு இப்பவும் தெரிஞ்சிருக்கும், ஹரிபவன். அந்த ஹரிபவனமோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பாலச்சந்தர் நம்ம கூட இருக்காரு. அவரு நம்மளுக்கு என்னென்ன மாதிரி லைசன்ஸ் வேணும், எப்படி அதைய முறையா அந்த பிசினஸ் நடத்துறது அப்படிங்கறத பத்தி நம்மளுக்கு சொல்ல போறாரு. வாங்க அவர் கூட போய் பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களோட டைம் கோயம்புத்தூர் ஃபுட் கைட் மெம்பர்ஸ்க்காக ஒதுக்குனது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பல பேர்த்துக்கு புதுசாக தொழில் தொடங்க வரவங்க பல பேர்த்துக்கு உபயோகமாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் உங்கள் கூட இந்த லைசன்சிங் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பேசணும்னு நினச்சேன். இப்போ உங்கள் ஹரிபவனம் ஆரம்பித்து 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ராஜு மிஸ் ஆரம்பித்தது வந்து ஹரிபவனமாக மாறி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கீங்க. கோவிடுக்கு அப்புறம் இந்த உணவு தொழில் எப்படி இருக்குது? கோவிடுக்கு அப்புறம் பொதுவாகவே எல்லா பிஸ்னஸஸ், எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். பர்டிகுலராக ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி நல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாமே டைரக்ட் கான்டாக்ட் வித் பீப்புளுங்கிறதுனால எங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. டைனிங் சர்வீஸ் பண்ணக்கூடாது, ஏர் கண்டிஷன் போடக்கூடாது, 50% சீட்டிங் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அப்புறம் கான்டாக்ட்லெஸ் டெலிவரி, மெனு இல்லாமல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டும் வேறு வழி இல்லை, இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. பட் அதனால பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40% தான் நடந்துட்டு இருந்தது அந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் போட்டுட்டு இருந்த பீரியடில். ஸோ அப்புறம் ஸ்லோலி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல்சிக்கு குயிக்காகவே ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் வந்துருச்சு. நீங்கள் அந்த கோவிட்க்கு அப்புறம் ஏதாவது புதுசாக ஏதாவது பிரான்ச்சஸ் கொண்டு வரீங்களா கோயம்புத்தூருக்கு? ஆமாம், ஆக்சுவலி இது எங்களுடைய 50th கோல்டன் ஆனிவர்சரி இயர். ஸோ இந்த வருஷம் நாங்கள் ஒரு பிரான்ச் பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு பிரான்ச் கூட பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ 2 பிரான்ச் இந்த வருஷம் வருது. ஒன்று அவினாஷி ஆன் தி ஹைவே, அப்புறம் இன்னொரு பிரான்ச் வந்து ஆப்போசிட் டு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் நியர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு. ஸோ இந்த 2 பிரான்ச்சுமே ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 to 3 months டேக் ஆஃப் ஆயிரும். சரிங்க. ஸோ இது எங்களோட 50th இயருங்கிறதுனால இந்த இயரில் ஏதோ ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணுங்கிறது, ப்ளஸ் நாங்கள் இது ஒரு செலிப்ரேஷனாக எடுக்கணும், அப்பாவை வந்து ஒரு கௌரவப்படுத்தணும் இந்த 50th இயரில் நினச்சிருந்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வி மிஸ்ட் ஃபாதர். ஸோ அதனால் இப்போது பிளான் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயீஸை வி ஹாவ் டு ரெக்கக்னைஸ் தெம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணி இந்த பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறது இந்த வருஷத்தோட பிளான். வி ஆர் ஓப்பனிங் எ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்பா அம்மா பேரில். ஸோ சில சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் அதில் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இப்போது நம்ம இந்த லைசன்சிங் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் ஒரு எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை போட்டு நான் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கும்போது முதல்ல எல்லாத்துக்கும் வர்ற யோசனை வந்து ஒரு தொழில், உணவு தொழில். அது சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ ஏதோ ஒன்று, உணவு தொழில் தான் எல்லாத்துக்கும் முதல்ல வர்ற ஒரு ஆப்ஷன். ஆனால் யாருக்குமே வந்து என்ன எதில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தெரியறதில்ல, இந்த லைசன்சிங் ரிலேட்டடான விஷயங்கள்ல. எனக்கு வந்து இன்னைக்கு நான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றேன், ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று போகணும் அப்படின்னா நான் முதல்ல பண்ண வேண்டியது வேலை என்ன? பேசிக்காக ஃபுட் பிஸ்னஸ் அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பாக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், இதர் இது இப்போ நம்ம ப்ரொப்ரேட்ஷிப்பாக பண்ணுறோமா, இல்லை பார்ட்னர்ஷிப்பாக போகிறோமா, இல்லை ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் அந்த மாதிரி ஸ்கேலில் போகிறோமாங்கிறது தான். ஸோ ப்ரொப்ரேட்ஷிப் கன்சர்னாக இருந்தால் நம்ம எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபர்தராக என்னென்ன லைசன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க. அதுவே வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ஃபார்ம்ஸில் யூ ஹவ் டு ரெஜிஸ்டர் இட் ஆஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் டீட் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இஃப் இட் இஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட், கம்பெனிஸ் ஆக்டில் யூ ஹவ் டு ரெஜிஸ்டர் அண்ட் கெட் இட் ஃபைல்டு. சரி. ஸோ இது பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்டார்டிங் ரெஸ்டாரண்ட். சரி. இது எதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கோ இட்.
அதுக்கு அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் தி ஃபுட் பிஸ்னஸ்ங்கிறதுனால we have to go for food safety license. So food safety license போகிற பேரலாக we have to do GST registration also. So GST registration will be asked for food safety license. ஸோ ஃபுட் சேஃப்டிங்கிறது நீங்கள் சொல்கிறது FSSAI FSSAI license. FSSAI license is called நாங்கள் ஷார்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி சொல்லுவோம். FSSAI license is mandatory. அது GST registration இது ரெண்டையும் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது they have to go for labor departmentல they have to do a registration saying that எங்ககிட்ட இந்த மாதிரி 15 எம்ப்ளாயி இருக்காங்க, 20 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபீ லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் ஒன்று கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். பண்ணிவிட்டு அவங்க செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் ஆஸ் பர் அவங்களோட கைடிங் படி நீங்கள் டிஸ்பிளே பண்ண வேண்டிய போஸ்டர்ஸு, மெயின்டைன் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸு, லேபர் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாலே நெக்ஸ்ட் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் அந்த எம்ப்ளாயி வில் பி எலிஜிபிள் ஃபார் போனஸ், கிராஜுவிட்டி, இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே அவங்களுக்கு அதில் வந்துடும். ESI, PF எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்துடும். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் லெஸ் தேன் 10 numbers or up to 10 numbers, ESI ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போதும். ஒன்லி இன்சூரன்ஸ் ஃபார் தேர் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் பர்பஸ் அதை மட்டும் வச்சுக்கலாம். நீங்கள் இன்கேஸ் மோர் தேன் 10 employees போகிறீங்க அப்படின்னா 20 employees டச் ஆகும்போது யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் EPF ஆல்சோ. ஸோ அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஈவன் த எம்ப்ளாயர் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட் அன் அமௌண்ட், எம்ப்ளாயும் ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 2 amount வி வில் பி பேயிங் டு த டிபார்ட்மெண்ட். ஸோ ஓவர் த இயர்ஸ் அது வந்து அங்கே அக்யூமுலேட் ஆகி இன்ட்ரெஸ்டோட தே வில் பே இட் பேக். ஓவர் த இயர்ஸ் அவங்க தே வில் பி எலிஜிபிள் ஃபார் பென்ஷன் ஆல்சோ. ஸோ ESI ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு கன்சர்னுக்கு. EPF ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்களோட கம்பெனியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து என்ன ஃபார்மோ அதை பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் FSSAI எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து GST சைமல்டேனியஸாக பண்ணணும். லேபர் இதில் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ESI, EPF இது வந்து the most mandatory and basic requirements for a restaurant. இந்த FSSAI வந்துங்க எங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்க? FSSAI டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம ரேஸ் கோர்ஸில் சாரதாம்பாள் கோயில் பேக் சைடு அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்து ஃபுட் சேஃப்டி டைரக்டர் இருக்காரு. நீங்கள் அவரை போய் மீட் பண்ணலாம். அவங்களுக்கு கீழே ஏரியா வைஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் வர்றீங்களோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே இப்போ அதெல்லாமே பண்ணலாம். என்னென்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு ஆன்லைன்லேயே தே வில் இஷ்யூ த லைசன்ஸ். ஸோ இதர் 1 yearக்கு லைசன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மல்டிபிள் இயர்ஸ் வேணும்னா யூ கேன் டேக் இட் ஃபார் 5 years 3 years அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த 3 வருஷத்துக்கான பணத்தையும் ஒட்டுக்கா கட்டி எடுத்துட்டீங்கன்னா இயர் ஆன் இயர் நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஸோ எனக்கு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் 1 year என்னால் முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க 1 year ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். ஓகே. ஸோ அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் டீல் பண்ணுறீங்கிறது வந்துடும். என்ன ஃபுட் டீல் பண்ணுறீங்க, எனி பீவரேஜஸ் எதுவும் டீல் பண்ணுறீங்களா, இன்கேஸ் யூ ஹாவ் அ பார் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா லிக்கர் ஏதாவது சர்வ் பண்ணுறோமா. ஸோ இதில் அது எல்லாமே வந்துடும். அவங்களும் இதில் என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிகாஷிவாக இருக்கும். ஏன்னா தெரியாமல் நிறைய பேர் வந்து செஞ்சு ஒரு தவிர பீனலைஸ் பண்ணிடுவாங்க டக்குன்னு. அது இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட முதல்ல கேட்டுக்கிட்டாங்கன்னா அது ப்ராப்பராக கைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் FSSAI இஸ் டன் நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் கமென்சிங் யுவர் பிஸ்னஸ் ஆன் தட் டே. ஸோ இதெல்லாம் மேண்டேட்ரி. சரிங்க. FSSAI-ல ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வருவாங்களா? நம்ம FSSAI வந்து ஆக்சுவலா ஆஸ் பர் ரூல் தே வில் கம் அண்ட் இன்ஸ்பெக்ட் தி ப்ரெமிசஸ். உங்க கிச்சன் ஹைஜீனா இருக்கா, பேசிக்கா வாட்டர் டேங்க்ஸ் கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் கிளீனா மெயின்டைன் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா, அப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் தே வில் இஷ்யூ த லைசன்ஸ். ஸோ இதெல்லாம் நார்ம்ஸ் ஆக்சுவலா. ஓகே. ஆன்லைனில் போட்டிங்கனாலும் தே வில் கெட் த நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு சொல்லிட்டு தான் வருவாங்க. வந்து தே வில் இன்ஸ்பெக்ட் த ப்ரெமிசஸ். இன்கேஸ் ஏதாலும் சேஞ்சஸ் ரெக்வயர்டு, எனி ஆல்ட்ரேஷன்ஸ் ரெக்வயர்டு, இங்கே டைல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், நீங்கள் டைல் போடலை, இந்த இடத்துல ஹைஜீனிக்காக குக் பண்ண முடியாது அப்படின்னாங்கன்னா தென் யூ வில் ஹேவ் டு டூ இட். அப்புறம் மறுபடியும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தே வில் இஷ்யூ த லைசன்ஸ். இதுக்கு பேசிக் என்ன ஃபீஸ்னா FSSAI லைசன்ஸுங்கிறதுக்கு? ரெஸ்டாரண்ட் அளவை பொறுத்து அந்த லைசன்ஸ் ஃபீ மாறுமா, இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக லைசன்ஸ்? இல்லை அது எல்லாத்துக்குமே ஃபுட் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீ தான். ஓகே. ஸோ நாமினலான அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணிட்டு வி கேன் டேக் அப். ஆமாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்களே பண்ணிக்கலாம். எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இன்கேஸ் இஃப் ரெக்வயர்ட் நீங்கள் அந்த ஆஃபீஸ் போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பர்சனல் கைடன்ஸும் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ FSSAI இது ஓகேங்களா. அடுத்து இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எங்கே இருக்குங்க? கோயம்புத்தூருக்கு.
டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஆஃபீஸ் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோட்ல உங்களுக்கு சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே இருக்கு. உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே உள்ள போனா லாஸ்ட்ல அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அங்க கமிஷனர் ஆஃப் லேபர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கேயும் அந்த மாதிரி ஏரியா வைஸாக உங்களுக்கு இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க அது என்னென்ன நீங்கள் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த லேபர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது எவ்ரி இயர் யூ ஹவ் டு ரெனியூ தட். எவ்ரி ஜனவரி நீங்கள் அந்த லேபர் லைசன்ஸை ரெனியூ பண்ணணும். அந்த லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு பணம் கட்டணும். அப்புறம் அவங்களும் வந்து 6 months ஒன்ஸ் தே வில் டூ அன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ வந்து பார்ப்பாங்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் சேலரி வந்து மினிமம் வேஜஸ் படி கொடுக்குறீங்களா இல்லையா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் கரெக்டாக இருக்கா, ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா, யூனிஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, இது எல்லாமே வந்து தே வில் ஹேவ் எ செக். அப்புறம் அந்த இன்ஸ்பெக்ஷன் சைன் பண்ணி அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் எவ்ரி இயர் வி ஹேவ் டு ரெனியூ. சரி, இதுக்கு எவ்வளோங்கண்ணா ஃபீஸ்? இது எல்லாமே நாமினல் பர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees 80 rupees பர் லேபர். ஸோ அந்த மாதிரி அது எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் சேலரி என்ன இருக்கணும் அப்படிங்கிறது பஞ்சப்படி வந்து வருஷம் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பேசிக் என்ன, டிஏ என்ன, அதில் என்ன இன்க்ரீஸ் இருக்குன்னு. ஸோ அதுதான் மினிமம் வேஜ். அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஆவரேஜாக ஒருத்தருக்கு 13,000 ரூபா வந்து சேலரி மினிமமாக இருக்கணும்னு இப்போ இருக்குன்னா அதுக்கு கீழே நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா யூ வில் பி பெனலைஸ்ட் ஃபார் இட். சரி, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் பே பண்ணலாம். கவர்மெண்ட் ஹஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் இட். குறைந்தபட்ச சம்பளம் இது இருக்கணுங்கிறது கவர்மெண்ட் நார்ம்ஸ். இப்போ இந்த பேசிக் லைசன்ஸுங்க, இந்த இஎஸ்ஐ, பிஎஃப், லேபர் டிபார்ட்மெண்ட், இது எஃப்எஸ்ஐ போக இந்த கார்பரேஷன்லேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபயர் அண்ட் சேஃப்டியில் ஏதாவது லைசன்சஸ் தேவையா? ஆமாம், கார்பரேஷன் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆஸ் பர் டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து டேஞ்சரஸ் அண்ட் அஃபென்சிவ்ங்கிற அந்த கேட்டகரியில தான் ரெஸ்டாரண்ட்ஸ் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிலிண்டர் யூசேஜ் இருக்கிறதுனால ஸோ அந்த கிளாசிஃபிகேஷனில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ டேஞ்சரஸ் அண்ட் அஃபென்சிவ்ங்கிற கேட்டகரியில் நம்ம அதுக்கு ஒரு ஃபீ கட்டணும். நம்ம எவ்வளோ சிலிண்டர்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ஒரு ஃபீ கட்டணும். இன்னொன்று கார்பரேஷன் ஹேஸ் டு ரிமூவ் தி கார்பேஜஸ். அப்புறம் நம்ம ட்ரைனேஜ் யூஸ் பண்ணுறது, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபீ அட்ராக்ட் பண்ணும். நம்ம அது வந்து கார்பரேஷன் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர்ஸை போய் அப்ரோச் பண்ணோம்னா எவ்ரி ஏரியாவுக்கும் ஒரு வார்டு இருக்கும். அந்த வார்டுலேயே சானிடரி இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவரை போய் பார்த்தோம்னா ஸோ நம்ம டிபெண்டிங் ஆன் த ஸ்கேல் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ பே பண்ணணும் நம்ம அப்படிங்கிற அந்த ஸ்கேல் சொல்லுவாங்க. அது போக உங்களுக்கு எவ்வளோ கார்பேஜ் டெய்லி சேரும், பர் கிலோ எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக நம்ம வந்து கவர்மெண்ட் கார்பேஜ் ஃபீயும் இந்த டிஎன்ஓ லைசன்ஸ் ஃபீயும் கட்டிட்டீங்கன்னா கார்பரேஷன் சைடு ஆல்மோஸ்ட் இட் இஸ் டன். ஸோ இப்போ இந்த லைசன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது யூ கேன் கோ ஃபார் ரெகுலர் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இப்போ இது வந்து கார்பரேஷன் லைசன்ஸ்ங்கிறது இந்த டிஎன்ஓங்கிறது எல்லாமே கார்பரேஷன்லேயே எடுத்துக்கலாம். ஆமாம், கார்பரேஷனோட ஆஃபீஸில் நீங்கள் எங்கே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறீங்களோ அங்கேயே கட்டிடலாம். டிஎன்ஓ லைசன்ஸுங்கிறது என்னங்க? அதான் டேஞ்சரஸ் அண்ட் ஆஃபென்சிவ். ஓகே, டேஞ்சரஸ் அண்ட் ஆஃபென்சிவ்ங்கிற கேட்டகரிக்கு ஒரு பணமும் கார்பேஜ் இவ்வளோ சேரும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஹோல் இயருக்கு இவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஃபீயை கட்டிட்டு நீங்கள் ரெசிப்ட் வச்சுக்கலாம். அந்த வருஷம் பூரா அவங்க வந்து கார்பேஜ் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி ஜனவரியில் யூ வில் ஹேவ் டு பே த கார்பேஜ் ஃபீ. ரெனியூவல் மாதிரி. ஆமாம். சரி. ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட் இல்லை. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் அவுட். அது எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா ஃபயருங்கிறது வந்து ஆக்சுவலா என்னன்னா இந்த ஃபயர் எக்ஸிட்ஸ், இப்போ பப்ளிக் நிறைய கூடுற இடம், ஒரு பார்ட்டி ஹால், ஒரு பேங்கட் ஹால் இருக்கு, இல்ல கஸ்டமர் ஸ்டே பண்ணியிருக்காங்க, இன்கேஸ் ஆஃப் ஃபயர் அந்த ஃபயர் எக்ஸிட்ஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்கணுங்கிற நார்ம்ஸ், வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இதெல்லாம் நார்ம்ஸ் படி இருக்கணுங்கிறதுக்காக அந்த கிளாசிபிகேஷன்ல இது வரும். ஓகே, ஸோ ஒரு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் போயிட்டீங்க, இல்லை மல்டிபிள் ஃப்ளோர் ஆஃப் பப்ஸ் அந்த மாதிரி இருக்குது, கமர்ஷியல்ஸா அதிகமா இருக்குங்கிற இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா ஃபயர் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்க கம்ப்ளீட் பில்டிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எல்லா ஆஸ் பர் நார்ம்ஸ், லிஃப்ட் வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ், இன் கேஸ் ஆஃப் ஃபயர் வந்து ஸ்டேர்ஸ் இருக்கா, வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் இருக்கா, ஃபயர் ஹோஸ் இருக்கா, ஸ்மோக் டிடெக்டர் இருக்கா, இது எல்லாமே இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு இருக்கணுங்கிற ஒரு மேண்டேட்டரி ரூல் இருக்கு. ஸோ அதுபடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அந்த ஃபயர் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுவும் எவ்ரி இயர் வி ஹேவ் டு ரெனியூ இட்.
போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஏதாவது லைசன்ஸ்னு ப்ராப்பரா ஏதாவது இருக்குங்களா ப்ரொசீஜர் படி? ரெஸ்டாரண்ட்டுக்கு முதல்ல இருந்தது, ஆனா இப்ப இல்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு அது சொல்லல. முதல்ல வந்து ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போலீஸ் லைசன்ஸ் கம்பல்சரியா இருந்தது. அது கொஞ்சம் இடையில ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ் அன் அசோசியேஷன் வி ஃபாட் வித் தெம். அப்புறம் தே ரிமூவ் இட். இப்போ வந்து போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா போலீஸ் லைசன்ஸ் இஸ் அ மஸ்ட். ஏன்னா அங்க வந்து இப்போ அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து தங்குறாங்க, ஃபாரினர்ஸ் வந்து தங்குறாங்க. சம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு வர்றதெல்லாம் இவங்க வந்து மானிட்டர் பண்ணோம்னா அந்த லைசன்ஸ் இருந்ததுனா தான் அந்த ரெக்கார்ட்ஸ் அவங்களால இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ப்ராப்பரா இது பண்ண முடியுங்கிறதுனால போலீஸ் லைசன்ஸ் இஸ் மஸ்ட் ஃபார் போர்டிங் அண்ட் லாட்ஜிங். ரெஸ்டாரண்ட்டுக்கு போலீஸ் ரிலேட்டடா எந்த லைசன்ஸ் வேண்டியதில்லை, தேவையில்லை. நீங்க சொன்ன இந்த கார்பரேஷன் ரிலேட்டடான லைசன்ஸும் கார்பேஜ் லைசன்ஸும் மற்ற எஃப்எஸ்ஐல இருந்து ஆரம்பிச்சு அந்த லைசன்ஸ் மட்டும் போதும். இப்போ அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கிளாசிபிகேஷன் போயிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், நீங்க ஒரு சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வச்சு மாசா ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சிலிண்டர் யூசேஜே உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க குக் பண்ணும்போது நீங்க வந்து பாய்லர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருந்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உள்ள வந்துடும். ஸோ நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், ஆஸ் பர் நார்ம்ஸ் நம்ம எமிஷன் இருக்கா, ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம், இதெல்லாமே அதுல கவர் ஆயிரும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் வந்துருவாங்க நெக்ஸ்ட். ஸோ அந்த லைசன்சிங் நம்ம போகணும். ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல போயிட்டு அதுல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அது நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அங்க வச்சிருக்க ஜென்ரேட்டர்ல இருந்து, அங்க ஒர்க் பண்றவங்கல இருந்து, அங்க என்ன நீங்க சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறீங்க, எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் அங்க நடக்குது, இதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணி ப்ளூ பிரிண்ட் காப்பி வித் என்டையர் உங்களோட கிச்சன் சைஸ் போட்டு அதுல எங்க என்னென்ன பிளேஸ் பண்ணிருக்கீங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு ஸோ இதை வந்து ஃபேக்டரி டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்க அந்த லைசன்ஸை இஷ்யூ பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பொல்யூஷன் போர்டு, ஃபேக்டரிஸ் ஆக்ட் இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கிச்சன் வச்சிருந்தா மட்டும்தான் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரெஸ்டாரண்டா நான் ரன் பண்ணும்போது அது அந்த இதெல்லாம் இல்லை, நீங்க முன்னாடி சொன்ன சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் கரெக்டா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ரெஸ்டாரண்ட் மாதிரி நான் பண்ண போறது இல்லை. நான் வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு 10 டேபிள் போட்டு நான் ஒரு மெஸ் மாதிரி ரன் பண்ண போறேன் அப்படிங்கும் போதுமே இந்த இன்னும் அதுக்கு உண்டான லைசன்ஸுக்குன்னு தனியாக ஏதாவது இருக்குதா, இல்லை இதுல இருக்கிறதுல இருந்தே நம்ம கம்மியான லைசன்சிங் ஏதாவது எடுத்தா போதுமா? இந்த மெஸ் மாதிரி பண்ணும்போது என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் எனக்கு தேவை? இப்போ ஒரு மெஸ்ஸா பண்றோம்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரொப்ரேட்டரா தான் இருப்பாங்க. அப்படியே அதுல பார்ட்னர்ஷிப்பா பண்றாங்கனாலும் அவங்க தேவைப்பட்டால் அவங்க வந்து தே கேன் கோ இன்டு த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா ஒரு சின்ன ஸ்கேல்ல பண்ணும்போது அது அந்த அளவுக்கு அவங்களாலையும் பண்ண முடியாது. அவங்க அந்த ப்ரொசீஜர் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தேவைப்பட்டால் அவங்க விருப்பப்பட்டால் பண்ணலாம், இல்லைன்னா தே கேன் டேக் சம் டைம் அண்ட் டூ இட். ஆனால் இட் இஸ் கன்வின்சபிள் ஒரு மெஸ்ஸுங்கிறப்போ. அடுத்து ஜிஎஸ்டிங்கிறது இட்ஸ் அ மேண்டேட்ரி. எஃப்எஸ்எஸ்ஐங்கிறது மெஸ்ஸா இருந்தாலும் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இஸ் மேண்டேட்ரி. ஃபுட் பிசினஸ் பண்றவங்க யாராவது இருந்தாலும் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுத்து தான் பண்ணணுங்கிறது கவர்மெண்டோட ரூல். ஸோ நான் அது சின்ன லெவல்ல பண்றேன் பெரிய லெவல்ல பண்றேங்கிறதுலாம் அது அடுத்தபட்சம். ஸோ ஃபுட் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் அது அவங்க விருப்பம் அப்போ பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல பண்ணலாம். இஎஸ்ஐ இஸ் மேண்டேட்ரி ஃப்ரம் டே 1. ஏன்னா அது மெஸ் தான், எனக்கு இஎஸ்ஐ தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இஎஸ்ஐ வந்து எம்ப்ளாயியோட சேஃப்டிக்காக பண்றது, அது வந்து கம்பல்சரியா பண்ணிதான். ஒரே எம்ப்ளாயி தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னாலுமே ஒரு எம்ப்ளாயி இருந்தாலும் பண்ணணுங்கிறதா ரூல். பண்ணணுங்கிறதா ரூல். அதே மாதிரி பிஎஃப் 20 பேர் டச் ஆயிடுச்சுன்னா அன்னையில இருந்து நீங்க எல்லாத்துக்குமே பிஎஃப் பிடிக்க ஆரம்பிக்கணும். 20 பேருக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தேவையில்லை. ஓகே. ஸோ பிஎஃப் வந்து 20 பேருக்கு மேல இருந்தால்தான் பண்ணணுமா, இல்லை அது கம்மியா இருந்தாலும் 20 டச் ஆயிடுச்சுனாலே எலிஜிபிள். 20 பேர் இன்னையில இருந்து ஆகிறாங்கன்னா இன்னையில இருந்து யூ ஹேவ் டு கோ அண்ட் டு தி ரெஜிஸ்ட்ரேஷன். பிஎஃப் பிடிச்சு அவங்களுக்கு கட்டணும். சரி. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேஷன்ஸுக்கு எடுக்க வேண்டிய லைசன்ஸும் மெஸ்ஸுக்கும் அதே தான். டிஎன்ஓ லைசன்ஸு, அதே மாதிரி கார்பேஜ் குப்பை எடுக்கிறதுக்கான ஃபீ, இதுவும் மெஸ்ஸுக்கு போகும். இந்த லெவலோட அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிட்டு தே கேன் டூ த பிஸ்னஸ். ஸோ அடுத்தது இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு வரும்போது தான் நமக்கு ஒரு சில இதெல்லாம் ஆட் ஆன்ஸ் ஆகிட்டே வருதுன்னு வைங்களேன். இப்போ ரெஸ்டாரண்ட் மெஸ்ஸு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போ பயங்கர ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக் அவே கிச்சன்ஸ் அப்படிங்கிற இந்த கிளவுட் கிச்சன்.
நான் ஒரு இடத்துல வச்சு சமைச்சுக்குவேன். அது அங்கேருந்து வெறும் டெலிவரி மட்டும் நான் கொடுப்பேன். யாரும் அங்கே டைனிங்கே கிடையாது, யாரும் வந்து உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, நான் டெலிவரி மட்டும் கொடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறையா இப்போ பெரிய பெரிய பிராண்டுகளே அவங்களோட டேக் அவே கிச்சன் அங்கங்கே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ரெக்குயர்மெண்ட்? இப்போ கவர்மெண்ட் ஆக்சுவலாக நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக எந்த நார்ம்ஸ் கிடையாது. ஆனால் என்ன ஜென்ரலாக கவர்மெண்ட் சொல்லுதுன்னா, நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கம்பல்சரி FSSAI லைசன்சஸ் மேண்டேட்ரிங்குது. GST வந்து மேண்டேட்ரி. GSTல they have given class, அதாவது இந்த டேர்ன் ஓவருக்குள்ள தான் இருக்குன்னா நீங்கள் அதில் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ்ன்னு போட்டு நீங்கள் வசூல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு. இல்லை இந்த டேர்ன் ஓவருக்கு மேலேன்னா நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் போட்டு அதை தனியாக நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி காமிச்சு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ரிட்டர்ன்ஸும் அதே மாதிரி தான் மந்த் ஆன் மந்த் பே பண்ணுவீங்க. ஸோ எந்த விதத்துலையுமே அவங்கள வந்து ஒரு தனி கிளாசிஃபிகேஷனாக கவர்மெண்ட் இன்னும் சொல்லலை. ஸோ அவங்க வீட்டில் வச்சு பண்ணுறதுனால மேபி அவங்க வந்து அங்கேயே கார்பேஜ் பக்கத்தில் இருக்கிற பில்லை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதனால கார்பேஜ் ஃபீ கட்டியிருக்க மாட்டாங்க. பெருசாக அதை வந்து யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன லெவலில் பண்ணுறாங்க, அவங்களே போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டுங்கிற ஒரு நோக்கத்தில் விட்டுருவாங்க. ஆனால் இந்த ரெண்டு விஷயமும் அவங்களுக்கும் மேண்டேட்ரி. FSSAI and GST is mandatory. இப்போ இந்த ரீசெண்டாக நம்ம டேக் அவே கிச்சன் ஒன்றுங்க, இப்போ ஹோம் பேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரியே புதுசாக உருவாயிருச்சுங்க. அதே மாதிரி வீட்டில் சமைச்சு கொண்டு போய் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஸோ FSI கம்பல்சரி ஃபுட் பிஸ்னஸ்க்கு. பட் இதில் நிறைய பேர் வந்து FSI எடுக்காமல் தான் நடந்துட்டு இருக்குது. இது அவங்களும் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணுமா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஹோம் பேக்கர்ஸு இல்லை டெலிவரி ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் வீட்டில் வச்சு குக் பண்ணி அதை வந்து ஆன்லைனில் விற்கிறவங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதையும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ அவங்க வந்து ஒரு ஃபுட்டை ஒரு ரீட்டைலர்கிட்ட பிக் பண்ணணுன்னா கண்டிப்பாக தே ஹாவ் டு பி அன் FSSAI ரெஜிஸ்டர். ஸோ FSSAIல ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கிட்ட ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ cannot டேக் தி ஃபுட். இதுதான் ரூல். பட் மேபி சம்வேர் எதுவும் எரர்ஸ் இருக்கலாம், 1 or 2 here and there. பட் ஆஸ் பர் ரூல் இப்படி தான். அது வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோக்குங்க. இப்போ நான் வந்து வீட்லேயே பேக் பண்ணிக்கிறேன், கேக் பேக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம CFG மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நான் வந்து போட்டு நான் அதை விற்றுக்கிறேன். அப்படிங்கும்போது நானுமே வந்து வீட்டில் தான் வச்சுருக்கேன். நான் டைரெக்டாக நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்படிங்கும்போதுமே லைசன்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், ரெப்யூட்டட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் போகும்போது தான் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. இதை விட்டுட்டு நம்ம லோக்கல் டெலிவரி பாய்ஸ் மூலியமாவோ இல்லை நம்மளோட ஓன் டெலிவரி மூலியமாவோ வீட்டில் செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறோன்னா இட் இஸ் அப் டு தெம். பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் ஃபுட் லைசன்ஸும் GST கட்டிட்டு செய்யுங்கன்னு தான் சொல்லுது. ஸ்கேல் கம்மியா பண்றோம்னா அதுக்கு தகுந்த ஸ்லாப்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் பண்றது பண்ணாதும் நம்ம விருப்பம். ஆனா ரொம்ப சின்ன லெவல்ல பண்றவங்களும் ரொம்பவும் போய் யாருமே வந்து தொந்தரவு பண்றது இல்லை. அவங்க வந்து அடுத்த ஸ்கேலுக்கு போகணும்னா என்னோட சஜஷன், எப்பவுமே அந்த சிஸ்டம்க்கு உள்ள வந்தா தான் அவங்க ஸ்கேலப்பே ஆக முடியும். எனக்கு வந்து GST ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம், FSSAI வேண்டாம், பேன் கார்டு வேண்டாம், லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம், இதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கும் போக முடியும். நம்ம அந்த சிஸ்டம்குள்ளேயே வராமல் இருந்தோம்னா அந்த ஸ்கேல்லேயே நின்றுவோம். சரிங்க. ஸோ நிறைய பேர் ஆரம்பத்தில் முதல் இன்கம் டேக்ஸ்குள்ளே போகும்போது எல்லாத்துக்குமே அது ஒரு பயம் இருக்கும். எதுக்கு நம்மளா போய் இன்கம் டேக்ஸ் போடணும். ஸோ அது பண்ணி நம்ம அந்த பேப்பர்ஸை ஸ்ட்ராங் பண்ணும்போது தான் நம்ம ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு நம்ம பேப்பர்ஸை கொண்டு போய் பேங்க்கில் சப்மிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ நம்ம பேஸே கிரியேட் பண்ண நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது எங்கேயுமே ரெஜிஸ்டர் ஆகுறது இல்லையே, அக்கௌண்ட்டே ஆகுறது இல்லை, ரெக்கார்டே இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் ஃபர்தராக டெவலப் பண்ண முடியாது. வேணா டைம் பீயிங் நீங்கள் அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காம தவிர வேற ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. பட் மை சஜஷன் இஸ், கண்டிப்பாக நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்கிறீங்களோ அதே முறையாக செஞ்சுட்டா நீங்கள் வளர்த்திக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான். இல்லை, அதுவும் ரொம்ப கரெக்ட் தானுங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்குது. அரௌண்டா ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையுமே ஒரு சப்போர்ட் இருக்கும்போது அந்த சப்போர்ட்டை வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது தான் ஸ்கேல் அப் ஆகிறதுக்கு. அப்புறம் இன்கேஸ் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கிற டைம்ல ஏதாவது அன்டுவர்ட்ஸ் இன்சிடென்ட் நடந்துருச்சு, இந்த ஃபுட்ஸ் சேஃப்டி சம்மந்தமாவோ அல்லது ஏதாவது ஒரு சம்மந்தமாக ஏதாவது அன்டுவர்ட்ஸ்னா ஸோ டோட்டல் திங் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக மாறிடும். நம்ம வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டு செல்லருங்கிற மாதிரி அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் போயிடுவோம். ஸோ சின்ன லெவலில் பண்ணாலும் இந்த பேசிக் ரெண்டு கண்டிப்பாக பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்கிறது என்னோட சஜஷன். சின்ன லெவலில் வீட்டோட பண்ணாலுமே FSI லைசன்ஸையும் GST ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. சரிங்க. இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான பார்ட்டு. அது நிறையா ரெஸ்டாரண்ட்டுக்கே தெரியறது இல்லை. அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து என்ன, அது யார் பண்ணுவாங்க, அது என்ன டைம் பேயிங்கில் பண்ணணும்?